ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வைஷ்ணவி ஆடியோ நாவல்ஸ். நான் உங்கள் வைஷ்ணவி. இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை காதல் மட்டும் இல்லை, மனசை தொட்டுருக்கும் ஒரு பயணம். உன் அருகில் உருகும் நான். இந்த கதையை முழுசாக கேளுங்க, உங்கள் மனசில் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக நினைவுக்கு வருவாங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாப்டர் 23. நீ அருகில் வந்தா. அந்த இரவு கான்வர்சேஷனுக்கு பிறகு அர்ஜுன் அண்ட் மீரா இருவருக்குள்ள இருந்த டிஸ்டன்ஸ் முழுசா கரைய ஆரம்பிச்சிச்சு. இப்போ அவர்கள் பேசுற எவ்ரி வேர்ட்லயும் ஒரு சாஃப்ட்னஸ் இருந்துச்சு. ஒரு மாலை, டுமாரோ ஃப்ரீயா? அர்ஜுன் கேட்டான். ஏன்? ஒரு பிளேஸ்க்கு கூட்டிட்டு போறேன். அவள் சிரிச்சா. சஸ்பென்ஸா? கொஞ்சம். அடுத்த நாள் மீரா வந்தா. அர்ஜுன் பைக் அருகில் நின்னிருந்தான். எங்க போறோம்? அவள் கேட்டா. வந்தா தெரியும். அவள் சிரிச்சுக்கிட்டு பைக்ல ஏறினா. இந்த முறை அவள் தயங்கல. அவன் அருகில் மெதுவா சாய்ந்தான். அந்த க்ளோஸ்னஸ் அவனுக்கு அமைதியா ஃபீல் ஆச்சு. மழை வரப்போற குளிர் காற்று. அவள் கை மெதுவா அவன் ஷர்ட்டை பிடிச்சது. அவன் சிரிச்சான். கோல்டா? இல்ல. அப்போ? அவள் சின்னதா சிரிச்சா. உங்களை விட்டுட்டு போயிடுவேனோன்னு. அந்த வார்த்தை அவன் இதயத்துல நின்று போச்சு. அவன் பைக் ஸ்லோ பண்ணான். மீரா, இந்த முறை நான் உன்னை போக விட மாட்டேன். அவள் அமைதியா சிரிச்சா. சில நேரம் கழித்து அவர்கள் ஒரு லேக் சைடு வந்தாங்க. மலை ஸ்மெல், குளிர் காற்று, அமைதி. அவர்கள் அருகருகே உட்கார்ந்தாங்க. இங்க ரொம்ப அழகா இருக்கு, அவள் மெதுவா சொன்னா. ஆனா உன்னாலதான் இன்னும் அழகா இருக்கு. அவள் உடனே அவனை பார்த்தா. இப்போ ரொம்ப ரொமான்டிக்கா பேசுறீங்க. அவன் சிரிச்சான். நீ அருகில் வந்தா ஆட்டோமேட்டிக்கலி வரும். அவள் ப்ளஷ் பண்ணா. காற்று அதிகமா அடிச்சது. அவள் குளிரால நடுங்கினா. அவன் மெதுவா அவள் கையை பிடிச்சான். இந்த முறை அவள் கை மட்டும் இல்லை, அவள் பார்வையும் அவனோட கலந்தது. சில செகண்ட்ஸ் யாரும் பேசல. அந்த சைலன்ஸ் இந்த முறை ஆக்வர்ட் இல்லை, அது காதலா இருந்தது. அவன் மெதுவா கேட்டான். ஒரு விஷயம் சொல்லட்டா? சொல்லுங்க. நான் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் யாரையாவது இவ்வளவு ஃபியரா லூஸ் பண்ணிடுவோமோன்னு நினைச்சேன். அவள் கண்கள் மெதுவா சாஃப்ட் ஆனது. நானும். ஆனா இப்போ அவள் அவன் கையை இன்றும் டைட்டா பிடிச்சா. நீ அருகில் இருக்கும்போது எனக்கு எந்த பயமும் இல்லை. அந்த நொடி அவனுக்கு உலகமே அமைதியா ஃபீல் ஆச்சு. அலை மெதுவா விழ ஆரம்பிச்சது. இந்த முறை அவர்கள் ஓடல, அவர்கள் அப்படியே நின்னாங்க, ஒருவரை ஒருவர் பார்த்துக்கிட்டே. சில காதல்கள் சண்டை, பயம், தூரம் எல்லாத்தையும் கடந்து ஒரு அமைதியா மாறிடும். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வைஷ்ணவி ஆடியோ நாவல்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்க தாட்ஸ் சொல்லுங்க. நான் உங்க வைஷ்ணவி. மீண்டும் சந்திப்போம்.